ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளை விடுவதற்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நீ எது நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, எந்த விஷயம் நடந்தால் உன் மனசுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகும் நினச்சியோ, அதை அப்படியே உன் விருப்பப்படி நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நான் நினச்ச விஷயம் நிச்சயம் நடந்தே தீரும்னு உன் உள்ளத்தில் நீ உறுதியாக காத்திருந்தாயல்லவா? அப்படி இருக்கும்போது அதை எப்படி நான் உனக்கு நடத்தி கொடுக்காமல் இருப்பேன்? இதோ என் அன்பு பிள்ளையான உன்னை கர்மாவின் பிடியிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தான் உன் பாவ கர்மாக்களையெல்லாம் நான் பிச்சையாக எடுத்து விட்டேன். ஆம் என் செல்லமே, நான் உன் கண் முன்னால் கைகளை நீட்டி நின்று கொண்டிருந்த காலம் எல்லாம் இதற்காக தெரியுமா? நீ செய்த பாவங்களையெல்லாம் நான் தானமாகவும் தர்ம பிக்ஷையாகவும் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்நாளை நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கான இன்பத்தை தருவதற்காகவே எல்லாத்தையும் செஞ்சேன். இனிமே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் நல்லதாக மட்டுமே இருக்கும். நீ வருந்தாதே என் செல்லமே. எல்லாமே இருந்தும் கூட எதுவுமே இல்லாதவனைப் போல வாழ்வதற்கு நீ பழக ஆரம்பிச்சிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு உன் வாழ்வில் கஷ்டமும் நஷ்டமும் உன்னை பாடாய் படுத்தி விட்டதல்லவா? எந்த நேரத்தில் எந்த சங்கடங்கள் வந்தாலும் உன் மனசை பெருசாக பாதிக்காமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியத்தோடு நெய்யிரு. இனிமே நடக்கக்கூடியதெல்லாம் நிச்சயம் உன் வாழ்க்கைக்கான நல்லதாக மட்டுமே இருக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எது உன்னுடையதோ அது நிச்சயம் உனக்கு வந்தே தீரும். அதை நீ பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு இல்லாதது எதுவாக இருந்தாலும் அது உன்னிடம் வந்து சேராது என் செல்லமே. அதை யாராலும் கொடுக்கவும் முடியாது. வாழும் வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம்னு தைரியமாயிரு. எல்லார் மனதிலும் நீ இருக்கும்படியும் எல்லாருக்கும் நீ நினச்சது போல நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நான் துணை இருப்பேன். இரத்த சம்பந்தமில்லாத ஒரு உறவே உன்னை இன்பத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தி படைந்ததாக இருந்தால் அது நிச்சயம் நானாக மட்டும்தானே இருக்க முடியும். நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறாயோ தவிக்கிறாயோ அதை நிச்சயம் நான் மாற்றி அமைச்சு நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு முடிச்சு கொடுப்பேன். இனி என்ன நடந்தாலும் உன் வாழ்வில் உனக்கான விஷயங்களாகவும் நீ எதிர்பார்த்தது போலவே நடந்து முடியும்படியும் நான் செய்கிறேன் என் செல்லமே. எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்வதுதான் வாழ்க்கையின் சூட்சும ரகசியம். ஏன்னா எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றணும், மாற்ற முடியாததை ஏற்றுக்கிட்டு சரின்னு சகிச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிடணும். கொஞ்ச நாளில் அதுவே பழகி போயிடும் என் செல்லமே. இப்படி தான் எல்லா விஷயங்களையும் நீ எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சில விஷயங்களை உன் மனசு ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் நீ கலங்க வேண்டாம் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விதத்திலும் நான் நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். இறக்கப்படக்கூடிய நீ ஏமாந்து போயிருக்கலாம், ஆனால் ஒருபோதும் தாழ்ந்தோ வீழ்ந்தோ போய்விட மாட்டாய் என் செல்லமே. உன்னை ஏமாற்றியவர்கள் ஜெயிச்சதா வெற்றி பெற்றதாக நினச்சிக்கலாம், ஆனால் கடைசி வரைக்கும் அவர்களால் சாதிக்க முடியாது. நிலையில்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத உணராமல் தானே பல பேர் தவறு செய்கிறார்கள். அதை உணர்ந்தவர்களெல்லாம் உண்மையான வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை உணராத மனிதர்கள் தான் பெருசுன்னு ஆட்டம் போட்டு ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். நீ உன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே யாருக்கும் தொல்லையில்லாமல் வாழ பழகிக்கோ. எப்போதும் உண்மையை பேசு. யாராவது உதவின்னு வந்து கேட்டால் உன்னால் முடிஞ்ச உதவியை செய். இந்த இரண்டும் செய்யக்கூடிய மனிதன் எனக்கு மிக அருகில் நெருங்கி வந்து நிற்பான். ஆம் என் செல்லமே, உண்மையை பேசுபவர்களுக்கும் உதவி செய்பவர்களுக்கும் அருகிலேயே நான் இருந்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பேன். நீயும் அப்படிப்பட்ட என் பிள்ளையாக மாறுவாயா? உன்னை அவமதிப்பவர்களை கண்டு நீ ஒருபோதும் விரக்தி அடையாதே. அவர்களே பார்த்து அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் அசாதாரண சக்தியாய் அவர்கள் கண் முன்னால் நான் உன்னை வளர வைக்கிறேன். மாற்றத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் வித்தியாசம் பெருசு கிடையாது. உனக்கு பிடித்த மனிதர்களின் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை உருவாக்கி கொண்டார்களே ஆனால் அது உனக்கு ஏமாற்றமாக முடிஞ்சிடுது, அவ்வளவுதானே. கலங்காதையின் செல்லமே. உனக்கு பிடித்த மனிதர்கள் உனக்கு பிடித்ததையே செய்யும்படி ஓ சாயப்பா நான் மாற்றங்களை வரவழைப்பேன். ஓம் சாய்ராம்.